ஒரே ஒரு டைலாக் பேசும்போது என்டையர் படத்தை, அதாவது 1 மணி நேரம் 43 நிமிஷம் படத்துல ஒரே ஒரு டைலாக் தான் பேச போறாங்கன்னா, அந்த டைலாக் என்ன எமோஷனை கடத்த போகுது நமக்குன்ற ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா நெயில் பண்ணியிருக்காங்க ஆனாபென். இதையும் தாண்டி இந்த படத்துல அங்கங்க நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. எல்லாருமே யதார்த்தமா நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் தான். நம்ம இப்போ மதுரை பக்கம் போறீங்க அப்படின்னா, மதுரையில யாரா ஒருத்தரை பிக் பண்ணி, ஒரு ஹேண்ட் பிக் பண்ணி இங்க வா அப்படின்னீங்கன்னா, அது இந்த கேரக்டர் தான். இந்த படத்துல இருக்க கேரக்டர். ரெகுலரா ஸ்டீரியோடைப்பிக்கா இல்லாம புதுசா என்ன இருக்குன்னா, ரியலிஸ்டிக் மக்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்பை சார்ந்த மக்களை நடிக்க வச்சது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் இந்த படத்துல. இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து சூரி அப்படின்னா, இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோவும் இருக்காரு. அந்த ஹீரோ பேர் வந்து சுரேன். த சவுண்ட் டிசைன் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே ஒரு படம் நம்ம பார்க்குறோம்னா, அந்த படத்தோட மியூசிக்கை நம்ம கொண்டாடி இருக்கோம், பிஜிஎம் கொண்டாடி இருக்கோம், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே நம்ம ஒரு சில்லறையில சதற விட்டுருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா, ஹுக்கும் பாட்டு போட்டு ஸ்லோ மோஷன்ல தலைவர் நடந்து வந்தாருனாலே அந்த ஃப்ரேம் ஃபயர் இல்லையா?